நண்பர்களே, இன்னைக்கு தெரியாமல் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் விடாமல் ஓடணும். ஆல்ரெடி எனக்கு சின் போன் பெயின் இருந்தாலும் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் ரொம்ப புஷ் பண்ணாமல் ரொம்ப மீடியம் ஃபேஸில் தான் ஒன்றுமே சொன்னேன். நான் ஓன 40 மினிட்ஸுமே எனக்கு சின் போன் பெயின் இருந்துச்சு. பட் ஆனால் மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு 500 சைட்ஸ் ஓடி முடிச்சேன். வார்ம் டவுன் ஜிம்மில் போய் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு பார்க்குற இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. கண்ணையே திறக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலைல எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்படியே ரன்னிங் வந்துட்டேன். எப்பவுமே மார்னிங் சாப்பிட்டு தான் வருவேன். இன்னைக்கு எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. சரி 40 மினிட்ஸ் ஈஸியாக இருந்தாலும் ஓடாலும் தான் வந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஜூஸ் கடையில் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்படியே ஜிம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்மில் வார்ம் டவுன் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் பைக் ஒரு 3 செட் ஒரு கோட் போட்டேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா அட்டியை காட்டினாங்க. நான்லாம் என் சின்ன வயசுல மாதிரி அட்டிலே தான் கிடப்பேன். இப்போலாம் அட்டிக்கு போகிறதே கிடையாது. பார்க்குற யாருக்காச்சும் அட்டி இருக்கா? வீட்டுக்கு வர வழியில் முட்டை வேற கிடையாச்சு. ஸோ முட்டை வாங்கிட்டு உண்மையை சொன்னால் சின்போன் பெயின் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஐஸ் கியூப்லாம் வச்சு சின்போனில் வச்சுட்டு ஃபிஷ் ஆயிலும் மல்டிவிட்டமும் சாப்பிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல இன்கேம் குவாலிஃபைஸ் இருந்துச்சு. அதனால தொடர்ந்து ஒரு 6 மேட்ச் ஆடிட்டு மதியான உணவுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். அதையும் சூற விட்டு ஸ்விம்மிங் பூல் போயாச்சு. இன்னைக்கு நீச்சல் பயிற்சி அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸா ஒரு 1 hour ஸ்விம் பண்ணணும். முடியல ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி கண்டினியூஸா ஸ்விம் பண்ணணும். அப்புறம் முடிஞ்சாலும் டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எப்பயும் போல வரவல்ல மஜாவா ஒரு கரும்பு ஜூஸ் சூற விட்டு வீட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கருப்பாம்பூச்சி வந்துட்டாப்புல. நமக்கு இந்த கருப்பாம்பூச்சி பல்லினா கொஞ்சம் பயம் தான். ரெஸ்கியூ பண்ண டேக்கா வந்தாரு. அப்புறம் இரவு உனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மற்றும் கேரட் ஜூஸ் தான். நீங்க கேட்கலாம் ஏன் ப்ரோ கடலை சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா இன்னைக்கு கோயில் போயிட்டாங்க. அதனாலதான் அப்படியே லைஃப் ஸ்ட்ரீம்லாம் முடிச்சுட்டு டேக்கா சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிட்டு சொன்னா. சரி அவன் கிட்ட கொடுத்தேன். எப்படி ஓட்டான்னு பாருங்க கொஞ்சம் நீங்களே. காலையிலே மேக்கப் போட்டுட்டோம். நாளைக்கு மேக்கப் போடக்கூடாதுன்னு நாளைக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு நண்பர்களே. பாய்.